சரி, இப்போ இந்த தண்ணியில் என்ன விழுந்திருக்கு? இது வந்து வசம்புலேருந்து வர தண்ணி சொல்கிறாங்க இல்லையா, வசம்பு காட்டிலேருந்து வர தண்ணியா? இது வந்து இயற்கையாகவே உருவாகிற தண்ணி இல்லையா? இந்த இயற்கையாக உருவாகிற தண்ணி இந்த ஊரில் இது வத்துறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தண்ணியில் என்ன விழுந்திருக்கு பாருங்க. இப்படி விடலாமா? இப்போ இந்த பிளாஸ்டிக் இதில் விழுகந்தா என்ன நடக்கும்? இந்த தண்ணிக்கு என்ன ஆகும்? செத்து போயிருமா தண்ணி? எப்படி தண்ணியில் என்ன ஆகும்? தண்ணி வந்து விஷமாகும், மாசு அடையும் இல்லையா? அப்போ இந்த தண்ணி இப்படியே விட்டா இந்த தண்ணியை வந்து கவனிங்க, இந்த தண்ணியை நம்ம இப்படியே விட்டோம்னா இந்த தண்ணி வந்து மாசு அடைஞ்சிரும் இல்லையா? அப்போ இதை குடிக்கிற மிருகங்களாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன வரும்? வியாதிகள் வரும். அப்போ அது என்ன பண்ணணும்? அந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணணும்? யார் எடுப்பீங்க? எடுங்க பக்கலாம். யாராவது ஒருத்தர் தண்ணிக்குள்ளே காலை விடாமல் எடுக்கணும். தண்ணிக்குள்ளே அழுக்கு பண்ணாமல் எடுங்க பக்கலாம். யாராவது ஒருத்தர் எடுங்க. இருங்க நம்ம கோகுலன் எடுக்கிறாரு. எடுத்து அது ஓரத்தில் வைங்க பார்க்கலாம். சரி, வச்சிட்டிங்களா? வெரி குட். இப்படி தான் நம்மளோட இங்கே பாருங்கள், நம்ம வாழ்கிற இடத்துல நிறைய இயற்கை நீர்நிலைகள் இருக்குது. என்னென்ன இயற்கை நீர்நிலைகள் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே கவனிங்க, இயற்கை நீர்நிலைகள் என்ன? இயற்கையாகவே உருவான நீர்நிலைகள் என்னென்ன? ஊற்று இல்லையா, சின்ன குட்டை, குளம், ஆறு, ஏரி, கடல், இதெல்லாமே உருவாயிருக்குது இல்லையா? அப்போ அதில் இருக்க தண்ணி எல்லாமே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கீழே விழுந்துடாதீங்க. இந்த மாதிரி இயற்கை அன்னை நமக்கு கொடுத்த இந்த தண்ணீரை என்ன பண்ணுறோம்? நம்ம குப்பைகளை போடுறோம். இங்கே கவனிங்க, குப்பைகளை போடுறோம், பிளாஸ்டிக்கை பாட்டிலெல்லாம் என்ன பண்ணுறோம்? போடுறோம். நிறைய பேர் இந்த மாதிரி ஆறுகள்லாம் வந்து வண்டிகளை கழுவுறாங்க, மாடுகளை கழுவுறாங்க, குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க. அதனால இந்த இயற்கை நீர்நிலைகளெல்லாம் என்ன ஆகுது? மாசுபடுது இல்லையா? மாசுபடுதா இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணணும்? நம்ம இந்த இயற்கை நீர்நிலைகளை காப்பாற்றணும். புரிஞ்சா? எப்படி காப்பாற்றுவீங்க? பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்தால் அதை நீங்கள் எடுத்துடணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணலாம்? குளிக்கிறது, சோப்பு, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. சரியா? இயற்கை தண்ணி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த தண்ணியை நம்மளால உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளால வாழ முடியுமா? அப்ப இயற்கை அணை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தண்ணியை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். என்ன செய்யணும்? ஆமா. தண்ணீரை பாதுகாப்பீங்களா? வெரி குட்.